என்னுடைய ஆசிரியர் டாக்டர் தெய்வநாயகம்னு மறைந்த டாக்டர் தெய்வநாயகம் அவர் தான் வந்து எனக்கு ஒரு லேட்ரலாக மருத்துவ உலகத்தினுடைய திங்கிங்கை பற்றி சொல்லி கொடுத்தது அவர் தான். அவர் என்ன அழகாக சொல்லுவார்னா, மருந்து அவர் ஆன்டிபயோட்டிக் அவரோட கூட இருக்க கொலீக்ஸ் வந்து எடுத்த உடனே அமாக்சிலின் எழுதுறாங்க, இல்லை எடுத்த உடனே வந்து ஒரு அன்னைக்கு இருந்தது, நான் சொல்லுது 15 வருஷத்துக்கு முன்னாடி அமாக்சிலின் பெரிய மருந்து. இன்னைக்கு அதை தாண்டி அதனோட இதே வந்து பேரப்பிள்ளையாச்சு தாத்தா பாட்டிலாம் பெரிய பெரிய மருந்துகள் இப்போ ஆன்டிபயோட்டிக் வந்துருச்சு. இப்போ சாதாரண ஒரு காய்ச்சல், ஒரு சின்ன ஒரு 4 வயசு பிள்ளை வீட்டில் இருக்காங்க, ஒரு காய்ச்சல்னு ஒரு நவீன மருத்துவத்தை போனால், ஒரு பெரிய பெரிய மருத்துவமனையோ மிகப்பெரிய பிரபல மருத்துவத்தை போனால் ஃபர்ஸ்ட் எழுதுறது வந்து கால்வினிக் ஆசிட் வித் அமாக்சிலின் ஆக்மெண்டின் 625 mg எழுதுவாங்க. அப்போ எங்கள் சார் சொல்லுவார், தேவனா சொல்லுவார், எதுக்குடா ஆக்மெண்டின், ஒரு கொசு அடிக்கிறதுக்கு போய் கொண்டு போய் அணுகுண்டு தூக்கி போடுவியா அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி கேட்பார். சாதாரணமாக ஒரு சல்ஃபா ட்ரக்ல சரி பண்ணக்கூடியது, இல்லைன்னா ஒன்றுமே செய்யலைன்னா கூட சரியாகக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதில் வந்து ஆக்மெண்டின் எழுதினாதான் சரி அப்படிங்கிற லெவலில் மருத்துவ அந்த மருந்தக அரசியல் இருக்கு இல்லையா, அவன் புஷ் பண்ணி கண்ணா பின்னாடி நம்ம ஆன்டிபயோட்டிக்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே நவீன மருத்துவத்தில். அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், கோழிக்கு வந்து கோழி தீவனத்தில் இருக்கட்டும், இல்லை நம்ம விவசாயத்தில் போடக்கூடிய பூச்சிக்கொல்லி ரசாயனங்களாக இருக்கட்டும், இல்லை உரம் ஊட்டிகளாக இருக்கட்டும், அத்தனை விஷயங்கள்லையும் அவசியம் இல்லாத ஆன்டிபயோட்டிக் பிரபஞ்சம் முழுக்க கொட்டிக்கிட்டே இருக்காங்க. கொட்டுறதோட விளைவு என்ன ஆகுதுன்னா, எல்லா பாக்டீரியாவும் அதுக்கு ரெசிஸ்ட் ஆகிட்டே இருக்கு. ரெசிஸ்ட் ஆகும்போது சாதாரணமாக குணப்படுத்தக்கூடிய பாக்டீரியா இப்போ குணப்படுத்த முடியாது அப்படிங்கிற லெவலில் அது அது புத்திசாலி. இப்போ பேசும்போது வெற்றி சொல்லிட்டு இருந்தார்ல, கோவிட் புத்திசாலியாக இருந்ததுனால கோவிட் நமக்கு தெரிஞ்சது, பல பாக்டீரியா புத்திசாலி ஆயிடுச்சு. அன்னைக்கு வந்து நம்ம வந்து சாதாரணமாக பார்த்த பாக்டீரியாஸோ வைரஸோ இன்னைக்கு விருலண்ட் வைரஸ் பாக்டீரியாவாக இருக்கு. ரொம்ப சின்ன உதாரணம், ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நார்மலாக வரக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸா பற்றி யாராவது பயப்பட்டிருப்போமா? ஃப்ளூ காய்ச்சலாம் சாதாரணமாக போயிட்டு இருப்போம். இப்போ ஃப்ளூக்கு கண்டிப்பாக வேக்சின் போடுன்னு உயிரை வாங்கிட்டு இருக்காங்கல்லாம். கண்டிப்பாக ஃப்ளூக்கு வேக்சின் போடு, இல்லைன்னா இட் மே கில் யூ. உனக்கு ARDSன்னு சொல்லக்கூடிய அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் வந்துடும், செத்து போயிடுவேன். அதனால் நீ 50 வயசுக்கு மேலே இருக்கியா, பெட்டர் நீ போட்டு வச்சுக்கோ, வருஷம் போடணும் அதுக்கு, அப்படி வந்து சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த AMRங்கிறது. இந்த AMR வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸில், அதுக்கப்புறம் நம்மளுடைய நவீன மருத்துவத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ், அதாவது ஆன்டிபயோட்டிக்காக தப்புன்னு சொல்ல வரல, ஜஸ்டிஃபிகேஷனே இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடிய ஹை ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஹை லெவல் ஆன்டிபயோட்டிக்கை கொடுக்கக்கூடிய தன்மையில் AMR பெரிய லெவல். இதுக்கு காரணம் என்னன்னா, அகைன் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபெக்ஷன் வருது. அந்த இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டிபயோட்டிக் யூசேஜ் வந்து இன்ஜஸ்டிஸ்டாக யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் சேர்ந்து AMR வருது. இதுவும் இந்த ஏன் நிறைய இன்ஃபெக்ஷன் வருதுன்னு திரும்ப கொஸ்டின் போட்டோன்னா, அப்போ தண்ணி தேங்குறது, தண்ணியில் காற்றுல மாசுகள் வருது, இது எல்லாமே நமக்கு ஒரு காரணமாக வருது. ஸோ AMR நம்ம எப்படி NCDயில் பிரச்சனை வருதுன்னு யோசிக்கிறோமோ, எப்படி வந்து ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் பெரிய லெவலில் வருதோ, அதே மாதிரி வரக்கூடிய பெரிய சிக்கல் AMR. இந்த கிளைமேட் சேஞ்சினால ரான்சிடிட்டி மிக அதிகமாக நடக்கும். நீங்கள் வந்து வீட்டில் ஒரு எண்ணெய் வச்சுருக்கீங்க, அந்த எண்ணெய் சாதாரணமாக வந்து ஒரு 8 மாதம் 9 மாதம் ஒன்றும் ஆகாது அப்படின்னா 6 மாதத்துலேயே அதில் ரான்சிடிட்டி வந்துடும். அப்போ ரான்சிடிட்டி வந்துருச்சான்னு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்தோம்னா அது கட்டை வந்து அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். அதில் ஆர்டர் மாறி அதனுடைய ஆர்னோலெப்டிக் கேரக்டர்ஸ்லாம் மாறினதுக்கப்புறம் நம்ம அதை வந்து வேண்டாம்னு கண்டாமினேட் பண்ணோம். அதுக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி எடுத்தோம்னா அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸோ ஃபங்கஸோ சேர்த்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸோ ரான்சிடிட்டி வந்து இப்போ வந்து பெரிய லெவலில் வெயில்னால அதிகரிக்கக்கூடிய தன்மை, அதுதான் நிறைய பேருக்கு வந்து டயரியா கொண்டு வர்றதுக்கான காரணம். இதில் என்ன பெரிய பிரச்சனைனா, அகெயின் இந்த கிளைமேட் சேஞ்ச் யாரை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, 300 பில்லியன் மக்கள் வேலை இழக்கிறாங்க அப்படின்னா யாருக்கு வேலை போகுதுன்னா பெரிய கோடீஸ்வரனுக்கோ எலன் மஸ்க் டீமுக்கோ போகிறதில்ல, அங்கே இருக்கக்கூடிய அன்ஆர்கனைஸ்டு செக்டாருக்கும் அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு கிராஸ் ரூட் லெவலில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் அது பெரிய இம்பேக்டை உண்டாக்குது. சேம் திங் டிசீஸ்லேயும் அப்படி தான். டிசீஸ்லேயும் கிளைமேட் சேஞ்சினால வந்து யாருக்கு டயரியா வருது அப்படின்னு பார்த்தா, போகிற வழியில் எங்கே தண்ணீர் தாகம் இருக்கும்போது எதையோ ஒன்று குடிக்கிறோம் அப்படின்னா அது மூலமாக ஒரு பிரச்சனை வரலாம். இல்லை போகிற வழியில் சரியாக பாதுகாக்கப்படாத ஒரு உணவை சாப்பிட்டாங்க, ரான்சிடிட்டி இருந்ததுன்னா அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். சரி, அகெயின் வந்து இது வந்து ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள்லையும் அன்ஆர்கனைஸ் செக்டாரில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் இது பெரிய பிரச்சனை. ஸோ கிளைமேட் சேஞ்சுங்கிறது நம்ம மிக கவனமாக ஏன் அதை கையாளணும் அப்படின்னா, வசதி படைத்தவனும் பணக்காரனுக்கும் அவனுக்கான செட்டப்பில் அந்த உயிரிழப்புகள் மிக குறைவாக தான் இருக்கும். இல்லை NCDயில் அவங்க அஃபெக்ட் ஆனாலும் அவங்களுக்கான பேலன்ஸ் மெக்கானிசத்துக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும். ஆனால் கிராஸ் ரூட்டில் இருக்கவங்களுக்கு அது கிடைக்காது. ஸோ அப்போ நம்ம வந்து அதுக்காகத்தான் இதை ரொம்ப வலியுறுத்தி பேசி, இன்னொன்று அதை பற்றின அவேர்னஸும் அவங்களுக்கு ரொம்ப இருக்காது. அப்படியே அவேர்னஸ் இருந்தாலும் என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வந்து நிற்கும்.
எப்படி நான் வந்து என் வருமானத்தை விட்டுட்டு எப்படி இருக்குது, கிளைமேட் சேஞ்ச் இப்படி இருக்குது, நான் போய் வீட்டில் உட்காந்துக்கலாம் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் வெளியேற வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வெளியே போகாமல் இருக்கா? போகாமல் இருக்கிறதெல்லாம் வசதி படைத்தவங்க, இல்லை ஒரு அஷ்யூர்டு செக்யூர்டு இன்கம் இருக்கவங்க வீட்டில் இருப்பாங்க. மீதி இருக்கவங்க போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழல்ல அவங்களுக்காக நம்ம இதை பேசி தான் ஆகணும். 3 நாளைக்கு முன்னாடி கூட நான் பேப்பரில் படித்தேன், எத்தனை யானை இறந்து போச்சு, எத்தனை மனிதர்கள் இறந்தாங்கன்ட்டு ஒரு இது போட்டிருந்தாங்க டேட்டா. அந்த டேட்டாவில் வச்சு பார்க்கும்போது யானை ஏன் கீழே வருது, யானை ஏன் வந்து தன் பாதை மாறுது, யானை ஏன் ஹியூமன் கான்ஃப்ளிக்ட்ல ஏற்படுது அப்படின்னு பார்த்தா அங்கேயும் வந்து முழுக்க முழுக்க அது வந்து சூழலியல் வன்முறைகள் தான் அதுக்கான அடிப்படை காரணமாக இருக்குது. வேற ஒன்றும் அங்கே இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு வேற எதுவும் கிடையாது. முழுக்க முழுக்க சூழலியல் வன்முறை தான். அதில் ஒவ்வொரு தடவை கொடுக்குற டேட்டா பார்க்கும்போது இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் டேஷ்போர்டு போட்டு அந்த டேஷ்போர்டை எடுத்து பார்த்தாலே டக்குன்னு தெரிகிற அளவுக்கு அவங்க இன்ஃபர்மேஷன் போடுறாங்க. ஆனால் அது எல்லாத்துக்கும் பின்னணி காரணம்னு பார்த்தா யானைக்கு தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, அது கீழே வந்து ஆகணும். யானையோட பாதையை வந்து நம்ம ஆளுங்க குருகுலமோ இல்லைன்னா ஏதோ ஒன்று கட்டி வச்சுட்டு அது வழியாக போக விடாமல் பண்ணி வச்சுருக்கோம். இது ரெண்டை தவிர வேறு எதுவும் பெரிய காரணம் கிடையாது. அப்போ அப்படியான விஷயத்தை பண்ணாத வரைக்கும் கிளைமேட் சேஞ்ச் மேலே வரும்போது டெஃபினட்டாக அது ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து கொண்டே தான் இருக்கும். எவ்வளவோ கேமரா வைங்க, எவ்வளோ இப்போ தசி மாற்றி விடுங்க, அங்கே தொட்டி கட்டுங்க, அங்கே தண்ணி வைங்கன்னு பல இன்டர்வென்ஷன்ஸ் பண்ண தான் செய்கிறாங்க. பட் இதெல்லாம் தாண்டி கிளைமேட் சேஞ்சுடைய இஷ்யூஸில் அது ஒரு இம்பேக்ட் ஏற்பட்டு தான் இருக்குங்கிறது தான் இந்த கான்ஃப்ளிக்ட். அந்த கான்ஃப்ளிக்ட் இங்கே மட்டும் இல்லை, பெரிய லெவலில் நடந்துட்டு இருக்கு. இது வந்து அனிமல்ஸில் நம்ம பார்க்குறோம். இன்னொன்று அவர் சொன்ன வரும்போது வெற்றி பார்த்துட்டு இந்த ஸ்பில் ஓவர், அது ஹியூஜாக இருக்கு. ஸ்பில் ஓவர் வந்து ஒவ்வொரு முறை அந்த டேட்டாவை படிக்கும் போதும் பதட்டமாக இருக்குது. கோவிட் போயிடுச்சு அப்படி நம்மலாம் ஜாலியாக இருக்கும். பட் வேற எந்த உருவத்தில் அது வந்துட்டு இருக்கு, எப்படி வருது, எத்தனை லட்சம் வைரஸ், 6 lakhs வைரஸ் சொல்கிறோம், 6 லட்சம் வைரஸ் கோவிட் மாதிரி நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கான சசப்டபிலிட்டி உள்ளதே 6 லட்சம் வைரஸ் சொல்கிறாங்க. அந்த திபெத்துடைய படிக்கட்டுகள் போனதாக இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் அந்த கிரீன்லாண்டில் ஒரு பீஸ்மா நகண்டப்ப இருந்ததாக இருக்கட்டும், அண்டார்டிகாவில் நம்ம படித்தோம் 130 சதுர கிலோமீட்டர் நகண்டது. ஒரு அந்த ஐஸ் நகரும் போதும் அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய அத்தனை வைரஸஸும் ஹியூமனுக்குள்ளே வெளியே வருது. லக்கிலி இப்போ இது வரைக்கும் நமக்கு எதுவும் தெரியல. அந்த வைரஸ்க்கு எதிரான நம்ம உடம்பு அதுக்கான எடுத்துக்கிற ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு வகையில் போராடுறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை தவிர மனுஷன் பண்ணக்கூடிய அட்டூழியம் எப்படியாவது வந்து எப்படி நம்ம யோசிச்சே பார்க்காம இருந்தோம். இவ்வளோ நாள் வந்து வெறுமனை ஏவுகணை விட்டுட்டு இருந்தாங்க. ட்ரோன் வரும்னு நமக்கு யாருக்கா தெரியுமா? நம்ம சின்ன பிள்ளைல ட்ரோனை பற்றி படிச்சதே இல்லை. கல்யாண வீட்டில் படம் எடுக்கிறதுக்கு வருதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். நீங்கள் மொத்த இராணுவமும் ட்ரோனை நம்பின்னு மாறிடுச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ட்ரோன் மாதிரியே ரொம்ப சின்னதாக கண்ணுக்கு தெரியாத வைரஸும் பாக்டீரியாவும் எல்லா நாடுகளும் இயங்கி கொண்டிருக்கன. நம்ம நாடு மட்டும் இல்லை, சீனா மட்டும் நம்ம குறை சொல்லிருக்க, எல்லா நாடும் பயோவாருக்கு தன்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வந்து வைரஸ் வந்து நம்ம எப்படி பாக்டீரியா வைக்கலாம், நம்ம ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணுறான், இது எல்லா இராணுவ ஆராய்ச்சிகள்லையும் நடக்கக்கூடிய விஷயம். ஒரு பக்கம் தானாக கிளைமேட்டில் ஸ்பில் வராதுன்னு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. மனிதனுடைய ஒரு குரூர வன்முறை புத்தியில ட்ரோனுக்கு அடுத்தபடியாக யோசிச்சுட்டு இருக்கிறது அந்த பயோவார்லையும் நடத்தக்கூடிய விஷயங்கள். இவை எல்லாம் சேர்ந்து நம்மளை எப்படி இம்பேக்ட் பண்ணோன்னு தெரியாது. ஆனால் கண்ணு முன்னாடி நமக்கு தெரிகிறது வந்து அந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸில் இருக்கக்கூடிய ஸ்பில் ஓவர். எவ்ரி டைம் அந்த ஹென்ட்ரா வைரஸ் தான் முதல்ல ஸ்பில் ஓவர் எழுதுவார். ஹென்ட்ரா வைரஸ் தான் முதல்ல ஒரு குதிரை லாயத்தில் கண்டுபிடிச்சி அது செத்து போனது வந்து இதனால தான் அப்படிங்கிறத தெரிய வந்தது ஒரு 30 வருஷம் இருக்கும். ஆனால் ஹென்ட்ராவுக்கு அப்புறம் எத்தனை நமக்கு வந்து பாடம் வந்துச்சு. நமக்கு வந்து ஒரு சாஸாக இருக்கட்டும், மாஸாக இருக்கட்டும், எத்தனையோ விஷயங்கள் வந்துச்சு. ஆனால் நம்ம அதை எதுலேயுமே படிப்பனை செய்யாததான் கடைசியில் கோவிட் வந்ததுக்கான ரீசன் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெல்ல தெளிவாக தெரியாது. ஆனால் நிச்சயமாக ஒரு ஹியூமன் பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் அது வரலைங்கிறது மட்டும் நம்மளால் உணர முடியுது. ஸோ கிளைமேட் சேஞ்ச் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம பண்ணக்கூடிய என்விரான்மெண்டல் டேமேஜ், அந்த பிற உயிரிகளை மதிக்காத தன்மை, இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து நமக்கு இப்படியான நோய் கூட்டங்களை கொடுக்கிறது.